Hi Trading Fam, welcome to Vartagam Pesu channel. Now unga Gajapriya. Thank you so much for 6.24k subscribers for the trust and support. இன்னைக்கான வீடியோல லாஸ்ட் 2 டேஸா நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டில நமக்கு என்ன ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைச்சிருந்தது அண்ட் லாஸ்ட் 2 டேஸ் நடக்கக்கூடிய ஃபால்க்கு என்ன ஃபண்டமெண்டல் ரீசன் அண்ட் என்ன டெக்னிக்கல் ரீசன் அதை டீப்பா நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம். அண்ட் பிஃபோர் தட் நம்மளோட வீடியோஸை இப்பதான் வெரி ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா சிபிஆர் மாஸ்டர் கிளாஸ் பிளேலிஸ்ட்டை ஃபர்ஸ்ட் பார்த்து முடிங்க அண்ட் தென் ரியல் ட்ரேட் எபிசோட்ஸை மல்டி டைம் ஃப்ரேம் அனாலிசிஸ் பிளேலிஸ்ட்ல இருந்து from episode 1 ல இருந்து பாருங்க so that you will get the better clarity about multi time frame analysis. இன்னைக்கான வீடியோக்குள்ள போலாம் வாங்க. ஸோ நிஃப்டியோட ஆப்பர்ச்சுனிட்டிஸ் பார்க்கறதுக்கு முன்னாடி என்ன ட்ரெண்ட் டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம் அப்படின்றத நான் சொல்லிடுறேன். இன் போத் த இண்டைசஸ் வி காட் கைண்ட் ஆஃப் நேரோ டு மீடியம் சிபிஆர், பட் டிஸ்டன்ஸ் வந்து சிபிஆர் டு R1 அண்ட் S1 கொஞ்சம் அதிகமாக இருக்கிறதுனால நான் முன்னாடியே சொல்லியிருந்தேன் நமக்கு ட்ரெண்ட் வந்து இட் இஸ் கோயிங் டு பி வாலடைல் ஆர் ரேஞ்ச் பவுண்ட், ட்ரெண்டிங்காக இருக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப கம்மி. அண்ட் தென் சின்ஸ் கேண்டல்ஸ் ஸ்டேண்ட் அபவ் வீக்லி சிபிஆர் நீங்கள் ஒரு ஸ்லக்கிஷான புல் ட்ரெண்டை எதிர்பார்க்கலாம் அப்படின்றத நம்ம சொல்லியிருந்தோம். ஓகே, ஸோ டில் வெனஸ்டே வரைக்குமே வி எக்ஸ்பீரியன்ஸ் த பக்கா ரேஞ்ச் பவுண்ட் மார்க்கெட் ஃபைன். அண்ட் லாஸ்ட் 2 டேஸா ஏன் கைண்ட் ஆஃப் கேப் டவுன் மார்க்கெட் நடக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா ஃபர்ஸ்ட் நான் டெக்னிக்கல் ரீசன் சொல்லிடுறேன் பிகாஸ் ஐ ஸ்ட்ராங்லி பிலீவ் டெக்னிக்கல்ஸ். ஓகே, ஸோ இந்த மாதிரி நேரோ சிபிஆரோ இல்ல மீடியம் சிபிஆரோ இருக்கும்போது டிஸ்டன்ஸ் அதிகமா இருக்குனாலே மோஸ்ட்லி வி கேன் எக்ஸ்பெக்ட் அ வாலடைல் மார்க்கெட் அட் எனி டைம் ஆஃப் தட் பர்டிகுலர் வீக். இதேதான் ஒயிட் சிபிஆரும். ஒயிட் சிபிஆரா இருந்தாலும் மார்க்கெட் ரேஞ்ச் பவுண்டா இருக்கும், விச் மீன்ஸ் இந்த மாதிரி அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் நிறைய இருக்கும். ஸோ அதுதான் டெக்னிக்கல் ரீசன். ஸோ இந்த மாதிரி எஸ்பெஷலி டிஸ்டன்ஸ் அதிகமாக இருக்கிறச்ச இல்லை ஒயிட் சிபிஆர் இருக்கிறச்ச அந்த வாலட்டிலிட்டியை எப்படி நம்ம ஃபைண்ட் அவுட் பண்றது? அதாவது வீக்லி சிபிஆருக்கு மேல கேண்டில் சர்வே ஆகுது, ஒரு ஸ்லக்கிஷான புல் ட்ரெண்ட் இருக்கும்னு நம்ம எதிர்பார்த்துட்டு இருக்க டைம்ல திடீர்னு மார்க்கெட் வந்து வீக் ஆகுது அல்ல டேர்ன் அப் ஆகுது ட்ரெண்ட் அப்படின்றத எப்போ கண்டுபிடிக்கலாம்? இல்ல ஒரு சின்ன ரீட்ரேஸ்மெண்ட் நடக்குதுன்றத எப்போ கண்டுபிடிக்கலாம்? ஸோ வென் த லாஸ்ட் ஹையர் லோ வாஸ் broken. ஓகே, நமக்கு வீக்லி சிபிஆருக்கு மேல ஓப்பன் ஆகுது, அடுத்தடுத்து எனக்கு வந்து ஹையர் ஹைஸ் தான் ஃபார்ம் ஆகிட்டே இருக்கு. எப்போ நமக்கு கடைசியா அந்த ஹையர் லோ ஒரு பிரேக் ஆகி அதுவுமே அங்க ரிஜெக்ஷன் கொடுத்து கீழே வருதோ அப்பவே நீங்க ஒரு வீக்னஸை மார்க்கெட்ல அண்டர்ஸ்டாண்ட் பண்ணலாம். ஸோ டெக்னிக்கலி இந்த இடத்துல எனக்கு இந்த லோ கீழே ஓப்பன் ஆகும் போதே மார்க்கெட்ல வீக்னஸ் ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்றத நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். தட் இஸ் த பாயிண்ட். ஸோ அப்போ அங்கேயே நம்ம சுதாரிச்சுக்கணும், which means we may get a volatile market, we may get a trend reversal from here. அதே மாதிரி கேப் டவுன் ஆச்சு அண்ட் மார்க்கெட் சஸ்டெயின் பிலோ தட் லாஸ்ட் ஹையர் லோ 2 நாளுமே. இதே நீங்க பேங்க் நிஃப்டியில பார்த்துருந்தீங்கனாலும் அதே தான் நடக்கும். ஸோ ஆல் ஆஃப் அ சடன் மார்க்கெட் வில் நாட் கோ ஃபார் அ கேப் டவுன் ஒரு கேப் அப். அது வந்து ரொம்ப ரேர் சினாரியோ தான். ஒரு இடத்துல அந்த ட்ரெண்ட் டேர்ன் அப் ஆகுது அப்படின்னாலே கண்டிப்பா டெக்னிக்கலி ஒரு இன்டிமேஷன் இருக்கும். ஸோ இஃப் யூ செக் ஹையர் ஹை அண்ட் ஹையர் லோஸ் டெஃபினெட்லி யூ கேன் கேட்ச் தட். இது வந்து ரிவர்ஸ் ஆக போகுது, வீக் ஆகுது அப்படின்றத நீங்க கிளியராகவே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். அண்ட் தட் இஸ் த டெக்னிக்கல் ரீசன். அதுவும் நான் ஒரே ஒரு விஷயம் மட்டும் சொல்லலை, ஐ எம் கிவிங் யூ அலாங் வித் த கன்ஃபர்மேஷன். சி CPR says the market is going to be volatile and range bound, and other than that when the last higher low was broken you can reconfirm that. So clear confirm இந்த இடத்துல நமக்கு தெரிஞ்சிருச்சு. ஸோ ஒன் மோர் திங், வாட் இஸ் த ஃபண்டமெண்டல் ரீசன் சிபி அப்படின்னு கேட்டிங்கன்னா ஃபண்டமெண்டல் ரீசன் இஸ் லைக் யூஎஸ் மார்க்கெட்ல ஐடி செக்டர் வந்து நல்லா ஃபாலோ ஆகுது. ஸோ தட் டைரக்ட்லி இம்பேக்டட் இந்தியன் மார்க்கெட். ஏன் இந்தியன் மார்க்கெட் அது இம்பாக்ட் பண்ணணும்? யூஸ்வலா நம்ம வந்து குளோபல் கியூஸ் வந்துட்டு இல்லை குளோபல் மார்க்கெட்ஸ் வந்து நம்ம செக் பண்ண மாட்டோமே, நம்ம அந்தந்த இண்டைசஸ் பார்த்தா போதும்லன்னு கேட்டால் எஸ், டெக்னிக்கலி அந்தந்த இண்டைசஸ் பார்த்தா சஃபிஷியன்ட். பட் ஃபண்டமெண்டல் ரீசன் அப்படின்னு பார்க்குறச்சு நமக்கு வந்து ஐடி ஸ்டாக்ஸ் நல்லா ஃபாலோ ஆயிட்டு இருக்கு. ஸோ ஐடி ஸ்டாக்ஸ் நல்லா ஃபாலோ ஆயிட்டு இருக்கிறதுனால இட் வீக்கெண்ட் த இண்டெக்ஸ். சி இட் டசன்ட் மீன் த ஓவரால் ட்ரெண்ட் ஆஃப் இந்தியன் இண்டைசஸ் ஆர் லைக் பேரிஷ் இல்லை வீக்கா இருக்குன்னு நீங்க கன்சிடர் பண்ண முடியாது. ஜஸ்ட் இந்த ஐடி செக்டர் ஃபால் ஆனது அண்ட் அலாங் வித் தட் ஃபைனான்சியல் செக்டர் ஃபால் ஆனது, அதுதான் வந்து இன்னைக்கு இண்டெக்ஸ் லாஸ்ட் 2 டேஸா இண்டெக்ஸ் வீக் ஆனதுக்கான ரீசன். ஸோ இஃப் யூ செக் நம்ம இண்டெக்ஸ்ல வந்துட்டு 10%, 10.8%, விச் மீன்ஸ் நியர்லி 11% வெயிட்டேஜ் வந்து ஐடி செக்டருக்கு இருக்கு.
ஸோ ஐடி செக்டர் நல்லா ஃபால் ஆகுது. அதில் ஹை வெயிட்டேஜ் ஸ்டாக்ஸ் லைக் இன்ஃபி அண்ட் டிசிஎஸ் வந்து நல்லா ஃபால் ஆகுறச்சு. அது வந்து ஒரு வீக்னஸை கிரியேட் பண்ணுது. ஸோ இது இந்த ஐடி செக்டர் ஃபால் ஆனதுனால மட்டும் நிஃப்டி வந்து 2 நாள் கேப் டவுன் ஆயிருக்கான்னு கேட்டா நோ. ஓகே, இன்னைக்கு எஸ்பெஷலி ஃபைனான்சியல் செக்டருமே இன்னைக்கு வந்து டவுன் தான். ஃபைனான்சியல் செக்டரோட டோட்டல் வெயிட்டேஜ் பார்த்தோம்னா 37%. இட் இஸ் த பிக்கஸ்ட் வெயிட்டேஜ் இன் த இண்டெக்ஸ். ஸோ அப்போ அந்த ஹெவி வெயிட்டேஜ் உள்ள அந்த பர்டிகுலர் செக்டோரல் இண்டெக்ஸ் வந்து நியர்லி 37% வச்சிருக்கிற ஒரு இண்டெக்ஸ் வந்து டவுனா இருக்கு. அப்படின்றதுனால தான் அந்த வீக்னஸை வந்து பேலன்ஸ் பண்ண முடியாம the market has fallen today. ஸோ திஸ் இஸ் த கைண்ட் ஆஃப் ஃபண்டமெண்டல் ரீசன். வெயிட்டேஜ் அதிகமா இருக்கக்கூடிய ஒரு செக்டர் அலாங் வித் தட் ஐடி செக்டர் எல்லாமே கிளியரா ஃபால் ஆறதுனால, நெகட்டிவா இருக்கிறதுனால it created the weakness in indices. ஓகே, ஸோ எஸ்பெஷலி ஐடி பார்த்தோம் அப்படின்னா 10 to 11% வெயிட்டேஜ் இருந்தாலும் ஐடி பொறுத்த வரைக்கும் மெஜாரிட்டி ஆஃப் த ரெவென்யூ இஸ் ஃப்ரம் எக்ஸ்போர்ட்டிங் டு யூஎஸ். அதனால யூஎஸ்ல வந்து ஒரு ஃபால் நடக்குதுங்கும் போது டைரக்ட்லி இம்பாக்டட் தட் இன் இந்தியன் ஐடி செக்டர். தட் இஸ் த டெக்னிக்கல் ரீசன். Okay, and again I mentioned it doesn't mean the overall trend of the Indian index is bearish இல்ல கிராஷ் ஆயிடுச்சு அப்படிலாம் ஒண்ணுமே கிடையாது. ஓகே, ஸோ இது வந்து ஒரு கிராஷும் கிடையாது, இல்ல லாஸ்ட் 2 நாளா கேப் டவுன் ஆச்சு அப்படின்னா மார்க்கெட் அவ்வளவுதான் டவுன் ஆக போகுதுலாம் கிடையாது. ஸ்டில் த ஓவரால் லாங் டேர்ம் ட்ரெண்ட் இஸ் புல்லிஷ் இன் போத் த இண்டெக்ஸஸ். why I'm saying because daily chart is saying that. ஸ்டில் எனக்கு மந்த்லி சிபிஆருக்கு கீழே நிஃப்டியும் வரல, பேங்க் நிஃப்டியும் வரல. ஸோ வென் வி கெட் அ கேண்டில் க்ளோஸ் பிலோ மந்த்லி சிபிஆர் இன் போத் த இண்டைசஸ், ஒன்லி தென் we are entering into the weakness. Okay, until then we are safe on the bull side. Okay, fine. So this is the reason. Now we'll get into the opportunities. Thursday and Friday என்ன நடந்துச்சு அப்படின்றத நம்ம பார்த்துடலாம். So Thursday candle is opening here. ஓகே, ஸோ கேண்டில் எனக்கு சிபிஆருக்கு மேல ஓப்பன் ஆகுது. See, this is the area we have to focus, I can say. வீக்லி சிபிஆருக்கு மேல ஓப்பன் ஆகுதுன்றதுனால the overall trend is bullish, right? And daily சிபிஆருக்கு கீழே ஓப்பன் ஆகிறதுனால what could be the overall trend is like bearish, which means 5 minutesல trend வந்து bearish, 1 hourல trend bullish. ஸோ 2 different time framesல 2 different trend இருக்கிறச்ச definitely you should be very careful in executing your trades. அப்போ பேட் சைட் நீங்க என்ட்ரி எடுக்கலாமா, எப்போ எடுக்கலாம்? See, listen carefully. இதுல நான் யூஸ்வலா லாஸ்ட் வீடியோலயுமே நான் என்ன சொல்லியிருந்தேன்னா, இந்த மாதிரி ஒரு லெவல்ல இருந்து கீழே வரும்போது நம்ம டவுன் சைடு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் பார்க்க முடியாது. பிகாஸ் பிவட் லெவல்ஸ்ல இருந்து எந்த ஒரு ஷார்ப் ரிஜெக்ஷனும் இல்லை. ஸோ நமக்கு வந்து ஓவரால் ட்ரெண்ட் புல்லிஷா இருக்கனால we have to focus on bull side only. that is the high probable setup. இப்போ இந்த இடத்துல வந்து எனக்கு இங்க இருந்து ரிவர்ஸ் ஆகுது. ஸோ இட் மே ஃபால் till our important zone or next வீக்லி சிபிஆர் லெவல். அப்போ எனக்கு டெய்லி சிபிஆர் கீழே வருது அண்ட் S1 ப்ரீவியஸ் டே லோக்கு கீழே தான் ஓப்பனே ஆகுது. வென் இட் பிரேக்ஸ் S2 ஹியர் ஆர் ஹியர், ஷால் ஐ டேக் என்ட்ரி அப்படின்னு கேட்டீங்கன்னா, சி இந்த இடத்துல என்ன நமக்கு அடிஷனல் கன்ஃபர்மேஷன்னா, ஆஸ் ஐ மென்ஷன் பிலோ, வென் த லாஸ்ட் ஹையர் லோ வாஸ் broken and it was acting as a resistance over here, அப்போ அந்த இடத்துல வந்து ஓகே ஹையர் லோ பிரேக் ஆயிடுச்சு, ட்ரெண்ட் இஸ் டர்னிங் அப். ஸோ அந்த இடத்துல the fall may happen, may not happen. ஓகே, அது நெக்ஸ்ட் எவ்வளவு தூரம் போகும்ன்றத கண்டிப்பா நம்மளால 100% ஷூராலாம் சொல்ல முடியாது. ஸோ எங்க இருந்து வேணா ரிவர்ஸ் ஆகலாம். பட் சின்ஸ் த லாஸ்ட் ஹையர் லோ வாஸ் broken and acting as a resistance and இங்கேயுமே வந்துட்டு S1 ப்ரீவியஸ் டே லோக்கு கீழே இருக்கிறதுனால you can go for quick scalping on the short side. And then இந்த இடத்துல ப்ராப்பர் என்ட்ரி எங்க அப்படின்னு சொல்லணும்னா, ஃபர்ஸ்ட் 15 minutes நம்ம எப்பவுமே ட்ரேட் எடுக்க மாட்டோம். ஓகே, தட் இஸ் my kind of rule, some rule. Okay, ஏன்னா first 15 minutes definitely you should give some time to the market to settle down. நான் முதல்ல இருக்கிற மொமெண்டம் கேப்சர் பண்ணி நான் ட்ரேட் பண்ணுவேன், நான் மணி மேக் பண்ணுவேன், இட்ஸ் ஆல் ஃபைன். பட் அந்த இடத்துல டெக்னிக்கலி பார்க்கும் போது ட்ரெண்டை கண்டுபிடிக்க முடியாது. nobody can clearly understand the trend in first 15 minutes. we definitely should give some time for the market to settle down. அப்போ 15 மினிட்ஸ்க்கு அப்புறமா இந்த இடத்துல இருந்து ரிவர்ஸ் ஆகும்போது, ஏன்னா தட் இஸ் த லாஸ்ட் ஹையர் லோ இன் 1 hour. லெட் மீ மார்க் இட் அவுட். இங்க இருக்கு. ஸோ இந்த இடம் சொல்லலாம். ஸோ அப்போ கரெக்டா வந்து இங்க இருந்து ரிஜெக்ட் ஆகுது, இல்லை இங்க இருந்து ரிஜெக்ட் ஆகுது அப்படிங்கும் போது யூ கேன் கோ ஃபார் குயிக் ஷார்ட் ஸ்கேல்பிங் டில் S2.
இல்ல S2 பிரேக் ஆகும்போது குயிக்கா வந்துட்டு இது ஒரு 50% லெவலோ இல்ல S3யோ நீங்க வந்து ஏம் பண்ணலாம். யூ ஷுட் நாட் ட்ரேட் ஆஃப்டர் S3 பிகாஸ் தட் இஸ் கோயிங் டு பி த ரிவர்சல் ஜோன். நான் ஆல்ரெடி சொன்னது தான், சிபிஆர் பொறுத்த வரைக்கும் S3 R3 வில் பி கன்சிடர்ட் அஸ் அ ரிவர்சல் ஜோன். அப்ப அந்த இடத்துல இருந்து ரிவர்ஸ் ஆகுன்றதுனால கண்டிப்பா இந்த இடத்துல நம்ம என்ட்ரி எடுக்க மாட்டோம். இதுக்குள்ளேயே குயிக்கா நீங்க ஸ்கேல் பண்ணிட்டு யூ ஹாவ் டு எக்ஸிட் யுவர் ட்ரேட். ஓகே, ஸோ இந்த ஒரே ஒரு லோ ப்ராபபிள் ஆப்பர்ச்சுனிட்டி தான் நமக்கு தேர்ஸ்டே கிடைச்சது. அண்ட் வாட் வி காட் இட் ஆன் ஃப்ரைடே. And today the market has opened below daily CPR again, gap down market, and weekly CPR குள்ள ஓப்பன் ஆகுது. டெஃபினட்டா ட்ரேட் பண்ண முடியாது, ஏன்னா இந்த இடத்துல இருக்கு. நெக்ஸ்ட் எவ்வளவு தூரம் ஃபால் ஆகும், மேபி பாட்டம் சென்ட்ரல் பிவட் அதுவும் பிரேக் ஆனாதான் நம்ம வந்து நல்ல ஃபால் ஆக போகுதுன்னு கன்ஃபர்மேஷனுக்கே வரும். ஸோ டெஃபினட்டா இந்த இடத்துல ட்ரேட் எடுக்க முடியாது. ஒன் மோர் திங், கேப் டவுன் மார்க்கெட் பொறுத்த வரைக்கும் யூஸ்வலி யூ வில் வெயிட் ஃபார் ஃபர்ஸ்ட் 15 மினிட்ஸ், ரைட்? ஃபர்ஸ்ட் 15 மினிட்ஸ் ஹை அண்ட் லோ இங்க பிரேக் அவுட் கொடுக்கும் போது நான் ஷார்ட் பண்ணலாமா? நீங்க ஷார்ட் பண்ணலாம், பட் யூ ஹாவ் டு டூ த குயிக் ஸ்கேல்பிங் அண்ட் எக்ஸிட். இதுல என்ன ரிஸ்க் இருக்கு அப்படின்னா, பிகாஸ் வைல் யூ ஆர் டூயிங் இன்ட்ராடே ட்ரேடிங் எஸ்பெஷலி த ஃபர்ஸ்ட் திங் யூ ஹாவ் டு செக் இஸ் ஹவு மச் ரிஸ்க் யூ ஆர் டேக்கிங். இந்த இடத்துல நான் என்ட்ரி எடுக்கிறச்ச ரெண்டு ரிஸ்க் இருக்குது. ஒன்னு, ஆல்ரெடி இட் இஸ் ட்ரேடிங் பிலோ S3 பிகாஸ் ஆஃப் த கேப் டவுன் மார்க்கெட். ஸோ இட் directly means that you are taking risk. And again, second thing is the candles are inside a CPR and bottom central pivot in 1 hour. So எங்கேருந்து வேணா ரிவர்ஸ் ஆகலாம். அப்போ அந்த லெவல்குள்ள தான் நீங்க ட்ரேடே பண்ண போறீங்க மேக்ஸிமம். ஓகே, ஸோ யுவர் ட்ரேடிங் ஏரியா இஸ் லைக் வெரி வெரி ஸ்மால். கிளியரா பார்த்தோம்னா இந்த இடத்துல என்ட்ரி எடுக்கிறேன்னா இங்க வந்து பாட்டம் சென்ட்ரல் பிவட் இருக்கு. பாட்டம் சென்ட்ரல் பிவட் மே ஆக்ட் அஸ் அ இம்பார்ட்டன்ட் ரிவர்சல் ஜோன். அப்ப என்ன ஆகும், இந்த இடத்துல இருந்து ரிவர்ஸ் ஆகலாம். அப்ப ரொம்ப ஷார்ட்டான ஒரு ட்ரேடிங் ஏரியா தான் உங்களுக்கு கிடைக்கும். ஓகே, அதனால நம்ம ஸ்கேல் பண்ணியிருந்தாலும் அதுக்குள்ளேயே தான் ஸ்கேல் பண்ணிருக்கணும். நோ ஃபர்தர் ஆப்பர்ச்சுனிட்டிஸ். திரும்ப மேல போகுது அப்படின்னாலும் நம்ம என்ட்ரி எடுக்க முடியாது, பிகாஸ் த கேண்டல்ஸ் மே ஸ்டாக் இன்சைட் திஸ் லெவல். That is the reason. அப்ப இன்னைக்கு no trade in Bank Nifty today. See, sometimes trade எடுக்காம இருக்கிறதும் ஒரு strategy தான். We have to accept it. Okay, so Friday no trade. So these are all the opportunities we got in Nifty. Bank Niftyல என்ன நடந்துச்சுன்னா, Bank Niftyலயும் சிமிலரா தான் நடந்திருக்கு. ஸோ பேங்க் நிஃப்டில தேர்ஸ்டே எங்க ஓப்பன் ஆயிருக்கு அப்படின்றத பார்க்கலாம். அண்ட் தேர்ஸ்டே த கேண்டில் ஓப்பன் ஹியர், விச் மீன்ஸ் above weekly CPR, above daily CPR. Okay, so till what level we can expect the market to move, at least in the high. Okay, so இப்போ ஃபர்ஸ்ட் இங்க சிபிஆர்ல சிட் பண்ணும்போது என்ட்ரி எடுக்கலாம், இல்லைனா ப்ரீவியஸ் டே ஹை பிரேக் அவுட்ல என்ட்ரி எடுக்கலாம். R1 is going to be your target, not more than that, because we need R1 breakout candle close. அப்பதான் அக்ரெசிவான ஒரு ட்ரெண்ட்குள்ள போகும். ஓகே, அதனால இங்க வந்துட்டு ஒரு ஹை ப்ராபபிள் என்ட்ரி கிடைச்சது. அகைன் when it was sitting at CPR, again you can take entry. You can aim R1 previous day high as your target. So long side entry Thursday நமக்கு நல்லாவே கிடைச்சிருந்தது. இன்னைக்கு அகைன் இதுலயுமே பார்த்தோம்னா the last higher low was taken out. ஓகே, இதை ரிமூவ் பண்ணிட்டு பார்த்தோம்னா இன்னும் நல்லா தெரியும். லைக் இந்த லாஸ்ட் ஹையர் லோல இருந்து ரிஜெக்ட் ஆகி கீழே வருது. So and then weekly CPR மேல இருக்கு trend bullish and daily CPR கீழ இருக்கு trend bearish. We are having two different trend on both the time frame. So candle exactly opened below S1 previous day low. See, எனக்கு இந்த higher low break ஆகி அது ரிஜெக்ஷனும் இருக்கு அப்படின்றதுனால S1 previous day low கீழேயும் இருக்குன்றதுனால you can go for quick short scalping. It is a low probable trade. Please note it down. கண்டிப்பா இந்த மாதிரி ட்ரேட்ஸ்லாம் ரிஸ்கி ட்ரேட் தான். இந்த மாதிரி ட்ரேட்ஸ்ல யூ ஹாவ் டு கோ வித் மினிமல் லாட் சைஸ் அண்ட் யூ ஹாவ் டு எக்ஸிட் வித் த குயிக் ப்ராஃபிட்ஸ். தேர் இஸ் நோ பாயிண்ட் இன் வெயிட்டிங் டு கேப்சர் த என்டையர் ராலி. ஓகே, அது எவ்வளவு தூரம் போயிருந்தாலும் சரி. இப்போ இந்த ரிஜெக்ஷன்ல என்ட்ரி எடுக்கிறீங்களா, யூ ஹாவ் டு எக்ஸிட் அட் S2 அண்ட் டே லோ. Again S2 breakout கொடுக்குதா, yes you can enter and exit at S3. So no trade after S3. Okay, S3 reach ஆயிடுச்சு அப்படின்னாலே மேக்ஸிமம் பாயிண்ட் வந்துருச்சுன்னு அர்த்தம். அதுக்கப்புறம் மொமெண்டம் இருக்கிறது ரொம்ப டஃப், ரேர். அதனால S3லயே எக்ஸிட் பண்றதுதான் பெஸ்ட். அப்போ S3க்கு அப்புறம் ஃப்ரெஷ் என்ட்ரிஸ் ஸ்ட்ரிக்ட்லி நோ. அதுக்கு முன்னாடியே யூ ஹாவ் டு கம்ப்ளீட் இட். ஸோ இன்னைக்குமே ரெண்டு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைச்சிருந்தது, பட் லோ ப்ராபபிள் ஆப்பர்ச்சுனிட்டி. தட் இஸ் த பாயிண்ட். ஓகே, so these are all the opportunities we got in Bank Nifty. So இப்போ Niftyல பார்த்தோம்னா the candle closed below weekly CPR.
ஓகே, பேங்க் நிஃப்டில ஸ்டில் த கேண்டில்ஸ் ஆர் ட்ரேடிங் above வீக்லி சிபிஆர் அண்ட் ரெண்டுத்துலயுமே டெய்லி சார்ட்ல மந்த்லி சிபிஆருக்கு மேல தான் ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. ஸோ லாங் டேர்ம் ட்ரெண்ட் இன் போத் த இண்டைசஸ் ஆர் புல்லிஷ். ஓகே, அண்ட் ஷார்ட் டேர்ம் ட்ரெண்ட் இன் 1 hour இஸ் லைக் bullish for nifty, sorry, bank nifty and bearish for nifty. Next week CPR எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். So next week CPR is here. Next week CPR is here. So next week மே நமக்கு ascending CPR தான் bank niftyல and kind of medium CPR and distance எல்லாமே நார்மலா இருக்கு. and niftyல பார்க்கலாம். So niftyல next week மே வந்து white CPR and overlapping CPR. So in this area we cannot decide the trend. ஓவர்லாப்பிங் சிபிஆர் வச்சு அடுத்து புல் ட்ரெண்டா பேக் ட்ரெண்டா அப்படின்றத வந்து நம்ம இப்போவே டிசைட் பண்ண முடியாது. வி ஹாவ் டு வெயிட் ஃபார் த கேண்டில் ஓப்பனிங். ஓகே ஃபைன். ஸோ ஜஸ்ட் ஒரு அவுட்லைன் மட்டும் தான் நான் சொல்லியிருக்கேன். அண்ட் மண்டே நான் போஸ்ட் பண்ற வீடியோவில் ஐ வில் எக்ஸ்பிளைன் யூ கிளியர்லி அலாங் வித் த ட்ரேடிங் லெவல்ஸ் ஃபார் போத் த இண்டைசஸ். ஓகே ஃபைன். திஸ் இஸ் ஆல் அபவுட் டுடேஸ் வீடியோ. அண்ட் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தது அப்படின்னா டூ லெட் மீ நோ இன் த கமெண்ட் செக்ஷன். will explain in next videos. and narrow CPR base பண்ணி எப்படி ஸ்டாக் செலக்ட் பண்றது, எப்படி ட்ரேட் பண்றது, எப்படி ஸ்கேனர் யூஸ் பண்றது, அண்ட் நம்ம இண்டிகேட்டரை எப்படி ஆட் பண்றது, இந்த மாதிரி நிறைய டவுட்ஸ் கேட்குறீங்க. ஸோ again I will come up with short videos very soon for that. and இப்போதைக்கு நம்ம டெய்லியும் டெலகிராம்ல போஸ்ட் பண்ற narrow CPR ஸ்டாக்ஸ்ல எப்படி ட்ரேட் பண்ணணும்ன்றத அண்டர்ஸ்டாண்ட் பண்றதுக்கு you can watch this free video. ஓகே, ஸோ அது பார்த்தீங்கன்னா எப்படி ஸ்டாக் செலக்ட் பண்ணணும், எப்படி ட்ரேட் பண்ணணுன்ற ஒரு அவுட்லைன் கிடைக்கும். அண்ட் கிளியராக இன்னும் ப்ராப்பர் என்ட்ரிஸ் நீங்கள் பிளான் பண்ணணும் அப்படின்னா யூ கேன் செக் மை பவர் ஆஃப் 5 வெபினார் ஆன் மை வெப்சைட். ஓகே, ஸோ ஃபைன். வில் see you on the next video. Until then, bye, take care, happy weekend.